ரொம்ப பெரிய ஒரு சொத்து அப்படிம்பாங்க. முசைலமாவை கொன்னது அவங்க எல்லாமே அந்த போர்கள் எல்லாமே அந்த பெரிய பெரிய போர்கள் இருந்து இல்லை. அந்த முசன்னா இப்னு ஹாரிஸ் படைக்கு ஆள் கேட்கும்போது வரமாட்டாங்க தெரியுமா? உமர் லியானு காலத்தில் ஈராக் அட்டாக் பண்ணுறதுக்கு இவர் கேட்பார்ல. அபூபக்கர் செத்ததுக்கு அப்புறம் படையெல்லாம் கிளம்பி போங்கன்னு மக்களை கூப்பிடுவாங்க. அப்போ உமர் லியானு கூப்பிடுவாங்க, 3 நாள் அறிவிப்பாங்க, யாருமே வரமாட்டாங்க. அப்புறம் தான் கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி காட்டருவிகளை யூஸ் பண்ண மாட்டேன்னு நீங்கள் முடிவு எடுத்திருந்தீங்க. காட்டருவிகள் தான் மெயினான ஆட்கள், அவங்களை யூஸ் பண்ணலன்னா சரி வராதுன்னு. அப்புறம் அவங்களை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரோமாபுரியும் அடிச்சதும் யாரு? காட்டருவிகள் தான். அந்த கிராமத்தை அப்போ தெரிஞ்சுக்கோ. அப்போ கொள்ளக்கார கூட்டம் சாதாரண கொள்ளக்கார கூட்டம் இல்லை, ஏதோ பிக் பாக்கெட் ஆளுங்கன்னு நினைச்சிடாத. அவங்க 2 சூப்பர் பவர் வல்லரசை அடிச்சு டேமேஜ் பண்ணி காலி பண்ண ஆட்கள், முரடர்கள். பலம்னா பலம், உலகத்துல அந்த அளவுக்கு பலம் வேற யாருக்குமே அல்ல அந்த காலத்துல கொடுக்கல, அவ்வளவு பலசாலிங்க. அப்போ அந்த பலசாலிங்க குறைஷிகளுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. குறைஷிகளுக்கும் அவங்களுக்கும் அன்புக்கு காரணம் என்ன? அவங்க சிலைகள் காபாவில் இவர் வச்சு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சிலைகள் போச்சுன்னா குறைஷிகளுக்கு மேல இருக்கக்கூடிய அன்பு அவுட்டு, குறைஷிகள் அவுட்டுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? அப்போ இது மெயின் ரீசன் புரிஞ்சுக்கணும். இது ஒரு மெயின் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்குது. இது சுத்தி தான் குரானுடைய, இதை சுத்தி தான் ரசூல்லாவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையே வரும். ரசூல்லா சிலைகளை விட்டுருங்க அப்படின்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? மெயினா இதைத்தான் காரணம் காட்டுவாங்க. சிலைகளை தூக்கி போட்டுட்டா எங்க பிசினஸ் இல்லாம போயிடும். இதுல கூட அந்த டைலாக் வரும். எதுல? இந்த முகமது படம் இப்ப எடுத்திருக்கோம்ல, அதுல கூட அந்த டைலாக் வரும். அபு தாலிப் கூப்பிட்டு அபு சுஃபியான் பேசுவான், நைட்ல பேசுவான். அப்போ பேசும்போது அவன் சொல்லுவான்ல, ஊர்வசிகளுடைய சிலைகள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இல்லாம வியாபாரம் நம்மளால பண்ணிட முடியுமா? முகமது சொல்ற மாதிரி ஒரு அல்லாஹ் சொல்லிட்டு இருந்தோம்னா சோத்துக்கு என்ன பண்றதுன்னு கேட்போம். அப்போ இது சூழல். அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் பிசினஸே குறைஷிகள்னால மட்டும்தான் பண்ண முடியும். குறைஷிகள் எதனால பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த சிலைகள் காபாவில் இருக்குதுங்கிற அந்த ஒரு நட்புனால, அந்த ஒரு முகப்பத்துல தான் அவங்களால அந்த வியாபாரமே பண்ணிட்டு இருந்தாங்க.